அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டப்பா மொபைல். ஸோ பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி டைட்டில் கார்டை போட்டு நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வந்து பவி என்ன உருட்டிகிட்டு இருக்கா. ஸோ என்ன உருட்டிகிட்டு இருக்காங்கிறத வந்து நம்ம போய் பார்ப்போம் வாங்க. ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா வெயில் தட்டி வீசிட்டு இருக்குதுங்க. உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு வெயில் இல்லை, பொக்கா மக்கா வெயில் வேறு லெவலில் அடிச்சு நிறுத்திட்டு இருக்குது. மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னா மழையை வேறு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்குது. சென்னையில் வெயில் தட்டி வீசிட்டு இருக்கு, கோயம்புத்தூர்ல மழை தட்டி வீசிட்டு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த சூடான இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு உணவு ஒன்று பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னடி கொண்டது கொலக்கட்டை வந்து பண்ணிட்டு இருக்கோம். மைதா மாவுல பண்ணிட்டு இருக்கோம். மேக்கிங் மட்டும் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அரிசி மாவுல தான் வந்து பண்ணணும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா மைதா மாவுல பண்ணிட்டு இருக்காங்க. மைதா மாவு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பிசைற மாதிரி பிசைஞ்சு அதை இந்த மாதிரி ஆக்கி, அது என்ன ஸ்டஃப்னு பார்த்தீங்கன்னா என்னடி தேங்காய் ப்ளஸ் கரும்பு சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அது ரெண்டே ஆட் பண்ணி இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணணும். பேட்ச் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. 8 மணிக்கே இந்த நிலைமை பார்த்துக்கோங்க. இனி போக போக அப்படியே 10, 11 ஆகும்போது ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். குளிக்க வேண்டியது இல்லை. பார்த்தீங்கன்னா செம வேலை, எனக்கும் வேலை. பவிக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். இந்த பொடி பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். அதனால வந்து என்னால் வீடியோவே போட முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். எல்லாம் சிரிக்க வைக்கலாம், என்டர்டெயின் பண்ணலாம் பழையபடி அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் பார்த்தீங்கன்னா பழைய டிஷர்ட்டே போட்டிருக்கேன். இதை பார்த்தா உங்களுக்கு பழைய பிராங்க் எல்லாம் வந்து ஞாபகத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து நிற்கிறான். ஃபர்ஸ்ட் பொடி பையனான் இருப்பான். சரி, இவனோட டான்ஸ் ஆடி காமிச்சு அந்த பின்னாடி திரும்ப வேற லெவலில் வந்து ஆடிட்டு இருப்பான். சரி விகான், நீங்க வந்து ஒரு பாட்டு ஏதாவது சரி என்ன பண்ணிட்டு இருக்கேன் காமிச்சிடும் உங்களுக்கு. சாக்லேட் செய்யறியா? சரி காமிச்சிரு. என்ன சாக்லேட்? ஹாட் சாக்லேட்டா இல்லை டார்க் சாக்லேட்டா? ஹாட் சாக்லேட்டா? மீதமான மாவை பிடிச்சி மோல்டு பண்ணிட்டு ஹாட் சாக்லேட் கதை கொடுத்து பார்த்தீங்களா? இவங்க பார்த்தீங்களா, சம்மருக்கு உண்டான ட்ரெஸ் இதுதான். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மருக்கு இதுதான் போடணும் ரூல்ஸ். நானே அப்படிதான் சுற்றிட்டு இருப்பேன். நீ ஏதோ வீடியோ எடுக்கிறேங்கிறதுனால தான் இந்த டிஷர்ட்டை போட்டு சுற்றிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அப்புறம் வேற என்ன ஸ்டெப், அந்த ஸ்டெப் மட்டும் போட்டுக்காங்க. அப்புறம் அந்த கொத்து பிரியாணி போட்டு உடச்சாதடா. இங்க போடு கொத்து பிரியாணி சொல்லிட்டே போடு. பாத்தீங்கன்னா விகானோட ஸ்பெஷாலிட்டி அந்த கொத்து பிரியாணி தான். என்னத்தை கொத்துவான்னு தெரியல. நானும் சொல்லிட்டேன் முட்டை பிரியாணி தான் இருக்கு, கொத்து பிரியாணின்னு ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆனா நம்ம போட்டு கொத்து பரோட்டா தான் இருக்கு ஆக்சுவலா. நீ வந்து கொத்து பிரியாணி போட்டு இருக்கிறவங்க கொத்திட்டு இருக்க, இது தப்பு. ஓகே, கொத்து பிரியாணி தான். சரி, வேற ஏதாவது பாட்டு பாடி காமிச்சிடும் உங்களுக்கு. பாட்டு பாடுறதுனா ஆடிட்டு பாடுறா. பாடுறவங்க நிறைய பேருக்கு தெரியும்டா. நீ இப்ப இருக்கும்போது பாத்துட்டு ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுத்தி போயிட்டு இருக்காங்க. டிஷ் ரெடி ஆனோடனே உங்களுக்கு தட்டுல போட்டு நாங்க அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். ஓகேவா? அப்புறம் நீங்க யாராவது சென்னையில் இருந்தீங்கன்னா இப்போ புதுசா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பழைய வீடியோ பிராங்க்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, நம்ம யாருன்னு தெரியும். வேற லெவலா என்டர்டைன் பண்ணிட்டு இருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்ல முடியாம போகுது வீடியோ போடுறதுக்கு. இப்போ இனிமே கண்டினியூஸா வீடியோ போடுற பார்க்கணும். என்ன கண்டென்ட் போடுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்க சொல்லுங்க. அது என்ன சொல்றது, கேப் விடாம பேசணும்ல, அதனாலதான் சோன்னு போட்டு அடிச்சு வந்து இப்படிதான் வெந்துட்டு இருக்கோம். இந்த நடி புரோட்டா நேற்று வச்சுக்கிட்டு புரோட்டாவா? நேற்றுக்கு பாத்தீங்கன்னா கடையில வாங்கணும், அது மீதமாயிருச்சு. ஸோ அது வந்து கொத்து புரோட்டா போடலாம்னு சொல்லிட்டு அதை வச்சிருக்கோம். கொத்து பிரியாணியா? நீயே சொல்றா. வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க பாத்தீங்களா இப்படி எல்லாம் பண்றோங்க. சரி, இவ்வளவுதான். இதுதான் வந்து சாமியறை.
டிவி. இவன் பார்த்தீங்கன்னா மினி விளாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்து வீடியோவில் வரமாட்டேங்கிறேன், ஏன்னா மேக்கப் கொஞ்சம் போடல. மேக்கப் போட்டால் மட்டும் மூஞ்சி பார்த்துட முடியுமா அப்படின்னு யோசிச்சுருக்கேன். இருந்தாலும் நீங்கள் பார்த்து தான் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தது புயலும் சேர்ந்து பின்னாடியே வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த புயல் கூட போராடி கொஞ்சம் தண்ணியில் போட்டெலாம் எடுத்துகிட்டு போய் அதை இதையும் பண்ணி எப்படியோ ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் சரி நல்லா இருக்கு கிளைமேட், சென்னை இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் தான் தெரிஞ்சுது மார்ச் ஏப்ரல் மே வச்சு செஞ்சிருச்சு. ஏசி இல்லாமல் படுக்க முடியல. ஏசி போட்டால் பில்லு கரண்ட் பில் இருக்குது. நாங்கள் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா 800 ரூபா 1000 ரூபாய்க்குள்ள தான் கரண்ட் பில் பண்ணிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 5000 6000 போயிட்டு இருக்கு, கணக்கே எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஊருக்கு கொஞ்சம் இதாக இருக்கு. அப்புறம் வீடும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு.